போவாங்க குறிப்பிட்ட சந்தியில். அப்போ நாங்கள் நினைக்கிறது அடிக்கடி சும்மா போயிடும். அது அப்படி இல்லை, தூர்த்தவர்கள் ரத்தம் சிறு தேவதைகளிலிருந்து பசியாற்றுவதற்காகத்தான் இந்த படையெல்லாம் படைக்கும். அம்மா, என்னத்துக்காக பொங்கல் பொங்கி பானையால் ஊற்றின பிறகு இந்த அரிசி போடுவது பானைக்கு, பொங்கல் பானைக்கு? குடும்பத்தில் இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் அநேகமான அம்மன் ஆலயங்களிலே ஒரு விசேடமான அதுக்காக மோதம் அதிகமாக செய்வினோம். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பங்குனி திங்கள் இரண்டாவது திங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணையம்மன் ஆலயங்களில் மிகவும் சிறப்பாக நடக்கும் இந்த பொங்கல் நிகழ்வு. அதை முன்னிட்டு தான் இன்றைக்கு மட்டுவில் பண்டிதலத்தி அம்மன் ஆலயத்தில் இந்த பங்குனி திங்களை நாங்கள் இன்றைக்கு பதிவேற்ற போகிறேன். யாரும் சொல்லுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்புறம் காணொலி உங்களுக்கு வரும். இதில் ஒருத்தர் இந்த பங்குனி திங்களை பற்றி ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு உரையாற்றியிருக்கார். அதை இந்த சேனலில் வடிவாக கேட்டு பாருங்க. அவர் சொல்கிற உரையில் பிள்ளைகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. காலையை திறந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்டிதலத்தி அம்மனுக்கு வரும்போது இதில் மருதடி அம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த சாவச்சேரி ரோட்டில், அந்த ரோட்டில் இப்போ பால்குட பவனிகளோட சேர்ந்து ஆட்டக்காவடிகளும் போய்கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய இருக்குது. மட்டுவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வைரோவில் சந்தி என்று சொல்கிற சந்தியில் இப்போ இதில் சர்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதாவது தாகசான் நிலையம் இரண்டாவது பொங்கல், அதாவது பங்குனி மாதத்தில் வர இரண்டாவது திங்களில் வர இரண்டாவது பொங்கல் பாருங்க. இப்போ எல்லாரும் அன்றைக்கெல்லாம் இந்த இடத்துல ஆக்கள் பொங்கல் விளக்கிடையில் இன்றைய தினம் பொங்குறதுக்கு ஆக்கள் விளக்கிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. மட்டுவில் என்றாலே உங்களுக்கு தெரியும், இந்த முட்டி கத்தரிக்க பிரபலியமானது. அது இப்போ இந்த இதில் இருக்கிற கடையில் விற்று கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ அம்மாக்கள் எல்லாம் பொங்கல்கள் செய்ய விழுக்கிட்டு இருக்கணும் பாருங்கள். இதில் மோதகங்கள் செய்யணும், அதோட இங்கே கீரையல் வெட்டி கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது. அக்காக்கள் பெரிய டாசர்லாம் கொண்டு போய் பொங்குறதுக்காக அதிகமான இடத்துல ஆக்கள் பொங்குறத பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. ஐயா பரப்பு வைக்கிறார். ஆலயத்தின் முன்பகுதி இதில் பார்த்தா தெரியும். ஆலயத்தின் முன்பகுதி நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பக்தர் கூட்டங்களை பாருங்க, பல பேர் பொங்கி போட்டு அர்ச்சனைகள் செய்து போட்டு ஆலயத்துக்கு வழியால் நிற்கிறோம். உள்ளே போகிறதுக்கு நிற்கிறோம். இதில் இரண்டாவது திங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் பொங்குறதுக்காக வந்திருக்கிறோம்ன்றதை பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்கள். போன திங்கள்லாம் முதலாவது திங்களுக்கும் இரண்டாவது திங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம். இந்த காலப்பகுதியில் அவ்வளோ பக்தர்கள் இங்கே பொங்கி கொண்டிருக்கணும். அதோட பொங்கல் பொங்கினவர்கள் இங்கே படைச்சி கொண்டிருக்க பார்க்கக்கூடிய இருக்குது.
இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கற்பூரங்கள் போட்டு கொளுத்தி கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட வந்து தேங்காய்களும் வந்து உடைக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பால்குடம் எடுத்தபடி பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பால்குடங்கள் எடுத்துக்கொண்டு வர்றதை வந்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. இந்த பங்குனி திங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதாக கூற முடியுமா? பங்குனி திங்கள் சைவ மரபில் ஒரு வழிபாட்டு முறைகளில் இது உண்டு. இது அம்மனுக்கான வழிபாடு. அம்மனுக்கான இந்த பங்குனி மாதத்தில் கண்ணகை அம்மனை தான் கூடுதலாக எங்களையாக்கள் வழிபடுற ஒரு மாத பகுதி. அம்மனுக்கான பங்குனி திங்கள் இந்த மாதம் 4 திங்கள் 5 திங்கள் வரும். அம்மனுக்கான திங்களாக கொண்டு எங்களையாக்கள் படைகளை வச்சு கொண்டு கூடி இதை செய்கிறோம். வார வழி எல்லாத்துலேயுமே பாருங்க, ஒவ்வொரு மக்களும் சக்கரை தண்ணி, அந்த காலத்து சக்கரை தண்ணியும் மோர் தான் கொடுக்குறது. இப்போ தான் கூல்ட்ரிங்க்ஸ் விடுபடுது. அந்த காலத்து சக்கரை தண்ணி இந்த வேறு ஒன்றும் இல்லை, மண்பானை தான் நம்பி கொடுக்குறது. அந்த காலத்தில் அந்த கால்நடை தான் செலவு, கால்நடையாகவும் மாட்டு வண்டியிலையும் வர்றது. இப்போ பானத்தை வந்து இறங்கி இங்கே கொண்டாந்து செய்கிறோம். இந்த கோயிலில் செய்கிற இந்த படையல்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒரு தேவதைகள் உள்ளாகிறது தான் இயல்பு. நாங்கள் கண்ணு தெரியாத தேவதைகள் கச்சகமாக இருக்குது. எல்லாம் சொன்னால் இந்த உலகம் தெரியும் ஸ்பெஷல் ஒர்க். அப்போ இந்த உலகத்தில் சில தேவதைகள் வந்து பசியாற்றுவதற்காகத்தான் இந்த படையெல்லாம் படைக்கும். அது அம்மன் பேர், அது அம்மன் தான் செய்கிறார். அந்த தேவையில் நன்மை செஞ்சு எங்கள் சார்ந்து பண்ணி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் நினைப்போம் இல்லை, ஒவ்வொரு தரம் பிள்ளைகளை நாங்கள் கப்பிட்டேன், இந்த கண்ணை ஊற்றிருக்கும், வேறு காலில் பட்டிருக்கும், அன்போட்டில் தலையில் விழுந்திருக்கும், அன்போட்டில் பக்கத்தில் விழுந்துட்டு என்ன சொல்கிறோம் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கான தேவதை இந்த நன்மைகள் செய்கிற நன்மைகள் அதில்லை. நாங்கள் உணர்வு இல்லை தெரியும். அம்மன் காப்பது அம்மன் பேராக தான் நடக்கும். அம்மன் வந்து இங்கே டக்குன்னு ஒரு பக்கம் நிற்கிறது இல்லை. அம்மன் அதுக்கான தேவதை எங்களுக்காக உங்களோட பக்திக்காக உங்களோட விட்டுருவா. அதை உங்களுக்கு விரும்பி உங்களுக்கு பொடி காட்டு மாதிரி இருக்கிற உங்களுக்கு அது எங்களுக்கு தெரியாது. இதான் உண்மையான விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதுக்கு ஆன்மீக விஞ்ஞானம் இதுதான் தெரியும். அதுக்காக இந்த தேவதைகளுக்கு நாங்கள் எவ்வளோ தக்காளி தக்காளிகள் போட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு அதை வச்சு நாங்கள் அங்கே அம்மனை படைக்க அது அம்மனுக்கு அதை அந்த தானாகவே அம்மன் அந்த தேவதை விடுவார். நாங்கள் தேவதை பேரை சொல்லியோன்னு அழைக்க தேவையில்லை. அது அம்மனை பேர் நடக்கும். அப்படி எல்லா இடத்தையும் திக்கிட்டு நடக்கிறது சைவ மரபு. சில இடங்கள் இந்த சில விபத்து நடக்குது. சில சந்திகள் ரோடுகளில் அடிக்கடி மாதத்தில் வருஷத்தில் சாவாங்க குறிப்பிட்ட சந்தியில். அப்போ நாங்கள் வந்து அடிக்கடி சாவாங்க சும்மா போயிடுவோம். அது அப்படி இல்லை. துர்தேவதை வந்து ரத்தம் மட்டும் அடிக்காது, அது வேறு தேவதை. 2 தேவதை இருக்குது, சைவ தேவதை அசைவ தேவதை துர்தேவதை. சில மதங்கள் கோடி தான் இருக்காது, துர்தேவதை நிற்பாங்க. அதில் வேறு பேராது தெரியும். அதனால்
அதான் கோயில் வேண்டி செய்யாது வைரவர் வேண்டி அவர் அதான் குளிக்கிறது அவரை துர்காவதி எல்லாத்தையும் கூப்பிட்டு பிறந்தா விஷத்தை உங்களுக்கு ஒருக்கா நல்ல நிறைய தரலாம் ரத்தத்தை குடிச்சு போய் எனக்கு உறங்கிடுவாங்க பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது மக்கள் தீங்கு வைரோட்ட சத்திய வாக்குப்படி தான் வந்து அவர் மக்களை வச்சு அவர் வேண்டியை செய்விக்கிறாரு வேண்டியை கொடுத்து ரத்தத்தை இலங்கை வதைக்காமல் இருக்கு இலங்கை வதைக்கல வேண்டியில் ஒரு விலங்கு வதைக்கூடாது அது எல்லாம் பூசை செஞ்சு புனிதமாக செய்யப்படுறது சரி ஒரே வீட்டில் வெட்டி இந்த இடத்துல வதை வெளிய சரியாக தான் அந்த ரத்தம் கொடுக்கப்படுது அப்படி எல்லாமே இந்த விஞ்ஞானம் தான் நாங்கள் நினைக்கிற சில தெரியாது உண்மையாக அந்த எங்களுக்கு தீங்கு செய்கிறது கட்டுப்படுத்தி அவைக்கு உணவுக்காக வேசல் ஒருக்கா வந்து எடுத்துருப்போம் நீ அடிக்கடி ரோட்டு மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது பெரியார் மேட்சில் புகுந்து பெரியார் மேட்சில் புகுந்து நீ சண்டை ஏற்படுத்தி கருத்தை ஏற்படுத்தி வாழ்வெட்டுகளை உருவாக்கக்கூடாது இப்படியானதுக்காக தான் இந்த பள்ளிகள் சரி இந்த பொங்கல் சரி உருவாக்கப்படாது வாழ்வெட்டுக்காக துர்தேவதைகள் எழுத்துக்கள் நல்ல தேவைகள் சைவ தேவதைகள் அதுதான் எங்களுடைய மரபுகள் கொண்டாடப்படுற பண்டிகைகள் பங்குனி திங்கள் என்றாலே வந்து மட்டும் இல்லை இந்த பள்ளிதல் அம்மன் எல்லாம் சிறப்பாக வந்து மக்கள் எல்லாம் வந்து பண்டிகை மட்டும் இல்லை வெற்றாப்பிள்ளையில் இருக்குது இப்படி கண்ணகேமன் இருக்குது அது எல்லாத்தையும் நடக்கும் இது பிரபலமாக சாரி இங்கே வர சனத்தின் எண்ணிக்கை அதிகம் இங்கே அவ்வளோத்துக்கு இங்கே அவன்கிட்ட கட்டுப்பாடு இருக்க கூட இருக்கும் அவன்கிட்ட ஆத்மீக விலை கூட அவன் நம்பியிருக்க தேவதைகளோட எண்ணிக்கை கூட இருக்கும் அதுக்கு மக்கள் இங்கே சீத்தெடுத்து அதன் மூலமாக தான் இங்கே நடக்கும் எங்களுக்கு சாதனை தெரியாத விஷயங்கள் இல்லை சரி அண்ணா நன்றி நல்ல ஒரு விளக்கம் நன்றி தாங்கள் பொங்கி படைத்த அம்மனுக்கு படைத்த பொங்கலை வந்து பத்தரில் கொடுத்து கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு வந்த அடியார்களுக்கு தெற்கு பக்கத்துல எல்லாம் இப்போ பாருங்கள் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறேன் அம்மா அங்கேருந்து வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அம்மா வந்து கதைக்க வைக்கப்படுறா எத்தனை மணிக்கு அப்போ வந்த நீங்கள் காலைமை வந்த நீங்கள் பொங்கி முடிஞ்சுதோ அம்மா சக்கரை பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறா இன்னும் முடியலையா ஓ சரியம்மா கேட்டதுக்கு நன்றி இதில் வந்து குலசாதம் இல்லாட்டி கருப்புக்கேன்னு சொல்கிறது இதில் பொங்குறதுக்காக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சிருக்கணும் இந்த குளிர்த்திக்கு வந்து இதில் பாருங்க கஞ்சி செய்துருக்கணும் கஞ்சிக்கு ஒன்று தேசி புளி விழுகிறீங்க கஞ்சிக்கு தேசி புளி விடுறீங்க நீங்கள் எங்கேருந்து வந்த நீங்கள் கோப்பாலேருந்து என்னதுக்காண்டி எல்லாரும் புக்கியல் குலசாதங்கள் செய்கிறேன் நீங்கள் மட்டும் கஞ்சி செய்த நீங்கள் ஒரு வருஷம் செய்கிறேன் நீங்கள் என்ன முதலாதிங்களுக்கு இல்லை ரெண்டாவதுங்களுக்கு பொங்குற நீங்களா வந்து செய்துடுவீங்க ஒன்று பாருங்க இப்போ நாங்கள் பார்த்ததுலேயே வேற கஞ்சி இன்றைக்கு செய்ததை பார்த்துருக்குறோம் குடும்பத்தோட வந்து பொங்குறீங்களா குடும்பத்தோட வந்தீங்களா தனியா அப்போ என்ன கறிப்புக்கையோ இல்லை இல்லை நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம் கேட்டதுக்கு நன்றியா நீங்கள் மட்டும் இல்லை இருந்து எல்லாம் கோயிலை முன்னேற்றத்துக்கு நன்றியா சரி தான் எல்லா இதுகள் எல்லாம் செய்யுது நன்றி ஐயா சரியம்மா சரி தீத்தக்கேணியில் வந்து எல்லாரும் குளிச்சு கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் அநேகமான அம்மன் ஆலயங்களிலே ஒரு விசேடமான முறையிலே இந்த பொங்கல் நடைபெறுகிறது. அநேகமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இன்று இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரபலமான ஒரு பொங்கல் விழா மாதிரி செய்யப்படுகிறது. அதில் விசேடமாக மட்டிவிலை பொறுத்தவரையில் மட்டிவில் பெருந்தொகையான அடியவர்கள் வந்து இந்த பொங்கலை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் தற்போது இந்த கோயில் பாலசாவனம் செய்யப்பட்டிருப்பதால் ஓரளவு குறைந்த எண்ணிக்கையான பக்தர்களை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் அடியவர்கள் நமது கடமையை விடாமல் தொடர்ச்சியாக இந்த பங்குனி திங்கள் தினங்களில் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி சிறந்த ஒரு பொங்கல் விழாவை இதில் மேற்கொண்டு அம்மனுக்கு படையல் செய்து தமது நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்கின்ற தோட்டங்களை நாங்கள் இனமாக பார்க்கிறோம். இந்த வகையிலே நானும் ஒரு அடியவன் ஒவ்வொரு பங்குனி மாதத்திலும் இந்த அம்மன் ஆலயத்திலே வந்து இந்த பொங்கல் விழாவை செய்கின்றோம். அதே போல் சங்கரத்திலே பத்திராளி அம்மனிலும் இப்படியான பொங்கல் படையல்கள், அராளி அம்மன் ஆலயத்திலும் இப்படியான பொங்கல் படையல்கள் என்று சொல்லி பல அம்மன் ஆலயங்களிலே இன்றைய தினம்
பல பொங்கல் நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் இந்த அடியவர்கள் இந்த அம்மன் ஆலயங்களில் இந்த பொங்கல் செய்வதனால் அவர்களது பல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அதன் காரணமாக இந்த பங்குனி திங்கள் ஒரு பிரபலமான ஒரு திருநாளாக அமைகின்றது. பொங்கல்கள் எல்லா இடமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்க வந்து பார்க்கலாம். இதில் பாருங்க குடும்பமாக இருந்து பொங்குற இந்த அழகாக பாருங்க. இங்கே பாருங்க பொங்கல் பானை பொங்கி ஊற்றினவங்க தான் அரிசி போடுவீங்க. பாருங்க பொங்கல் பொங்கி ஊற்றின போகுது. அம்மா என்னத்துக்காக பொங்கல் பொங்கி பானையால் ஊற்றின பிறகு இந்த அரிசி போடுவது பானைக்கு பொங்கல் பானைக்கு? அதுதான் நாங்கள் நேர்த்தி கடனுக்காண்டி அந்த ஏதாவது நாங்கள் நினைச்சு நேர்ந்தால் அதுக்கு பொங்கி சரிச்சா தான் நல்லது. பொங்கி ஊற்றுனா தான் அரிசி போடுவீங்க, இல்லாட்டி போட மாட்டீங்க? அரிசி போடுறேன் இல்லைன்னா அந்த அவைக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இல்லை இருக்காது. பொங்கி ஊற்றாமல் அரிசி போடுறது மனசுக்கு இல்லை. சரி, பொங்கல் அரிசி போடும்போது பார்த்தீங்கன்னா 3 முறை சுற்றித்தான் பானையில் அரிசி போடுவினோம். இனி தண்ணி அடிப்பினோம். ஆலயத்தின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் வந்து பொங்கி கொண்டிருக்க வந்து பார்க்கலாம். வடையில் எல்லாம் பொறிச்சு கொண்டிருக்கணும். இதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மரக்கரையில் வெட்டி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே பால்கள் பொழியினோம். மோதகத்துக்கு உள்ளோடு வந்து அவிச்சு கொண்டிருக்கேன் பாருங்க. பாருங்க கருப்பு கேள் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கேள் வந்து பொங்கி கொண்டிருக்க தான் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் வந்து மோதகம் செய்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் எல்லாம் பாருங்க பொங்கினம். மோதகங்கள் செய்து கொண்டிருக்கணும். அம்மா வணக்கம். அம்மா ஒவ்வொரு ஆண்டுகளும் தவறாமல் வந்து அம்மலாஜி பொங்குறீங்களோ? இல்லை, இந்த ஆண்டு தான் புதுசோ? புது சண்டில் நான் கொஞ்ச நாளாக வேற இல்லை. ஓ, இதுகளால் நம்ம வேறையில் பெண்ணு முறை தான் வந்து பொங்குறீங்க. அம்மா என்ன பொங்குறீங்க? நான் மோதகம் மைத்திரன், வடை சுடுறன், மற்ற குலசாதம். குலசாதம். அப்போ எத்தனை மணிக்கு தொடங்கினீங்க? நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம் கோயிலில். 9 மணிக்கு. எத்தனை ஆண்டுகள் களியை இந்த ஆண்டு பொங்குறீங்க? எத்தனை ஆண்டு களியை இந்த ஆண்டு பொங்குறீங்க? நாங்கள் 3-4 வருஷமா பொங்காமல் பொங்கையில் வேற இல்லை. நேத்தியோ இல்லாட்டி வளமையாக நெடுக வந்து பொங்குறீங்க? நேத்தி இல்லாமலே வந்து பொங்குறீங்க. செய்துட்டு போகிறோம். சரி அம்மா, நன்றி. வணக்கம். ஆலயத்தின் வடக்கு பகுதி மோதகங்கள் செய்து கொண்டிருக்கணும் அம்மனுக்கு படையலுக்காக. அதிகமாக பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்துலேருந்து உறவுகள் வந்து இந்த இடத்த பொங்கி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம். வணக்கம். அம்மா அங்கேருந்து வந்திருக்கீங்க. என்னத்துக்காக அதிகமான பக்தர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதகம் வந்து செய்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்கு? என்ன காரணத்துக்காக இந்த பங்குனி திங்களில் மோதகம் செய்கிறவன்? அம்மனுக்கு மோதகம் விருப்பம். அதுக்காக மோதகம் அதிகமாக செய்வினோம். அந்த கரை புக்கையல் எல்லாம் என்னத்துக்காக பொங்குறேன் பங்குனி திங்களில்? இங்கேயே சாப்பிட்டு போகிறோம். வந்ததை இங்கேயே சாப்பிட்டு போகக்கூடிய. அப்போ நீங்கள் 4 பேரும் உண்டா வந்துருக்குறீங்க? சமைச்சிட்டு ஒவ்வொரு வருஷம் பொங்குறீங்களா இல்லாட்டி இந்த வருஷம் தான்? இந்த முறை வந்திருக்கிறீங்க.
இங்கே பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகள் அமைச்சு கொண்டு அக்காக்கள் பொங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். அதிகமாக வந்து மோதகம் தான் பிடிச்சி கொண்டிருக்கணும். படையல் இங்கெல்லாம் பாருங்க, பானை வந்து பொங்கி கொண்டிருக்குது. இது பாருங்க, கறிப்பொங்கல் பொங்கி கொண்டிருக்கணும். இந்த பகுதியெல்லாம் பாருங்க, குடும்பம் இருந்து பொங்குறத வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடமும் வந்து பொங்கி கொண்டு இருக்கணும். இனி வேற பின்னேரங்கள்லாம் இனி பாடசாலைகள் முடிவடைய வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்களோட வந்து பொங்குவினம். இப்போ வந்து காலை பொழுதில் வந்து பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை விட்ட பேரண்ட்ஸ் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதே பாடசாலை முடிஞ்ச பிறகு ஆலயத்திலே கடமை புரிகின்ற செல்வராசா அவர்களை தயவு செய்து உடனடியாக ஒலிபெருக்கி நிலையத்திற்கு வருகிறமாறு கேட்டுக்கொள்கிறோம். செல்வராசா அவர்களை ஒலிபெருக்கி நிலையத்திற்கு வருகிறமாறு கேட்டுக்கொள்கிறோம். போன திங்கட்கிழமை இந்த இடம் ஃபுல்லாக வந்து பொங்கல் பானை நிறைஞ்சிருந்தது. இன்னும் வந்து இங்கே பொங்கல் வழுக்கடையில் குலசாதம் தான் அதிகமாக வந்து செய்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்கள். பண்டித்தளிச்சியம்பாள் ஆலய பொங்கிய பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு படைக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் முன்பகுதியிலெல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க. மோதகங்கள் வடையெல்லாம் அதிகமாக செய்யணும். வனையமெல்லாம் பொங்கி முடிஞ்சுது. இங்கே வடையல் மோதகங்கள்லாம் செய்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க, ஒரு பெரிய கிடாரம் ஃபுல்லாக வந்து சாம்பார் செய்யணும். ஆலயத்தின் கிழக்கு பக்கத்திலே இப்போ பொங்கல்கள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கலாம் பாருங்கள். இதில் சந்தோஷமாக வந்து குடும்பங்களோட இதை பொங்கி கொண்டிருக்கேன். தங்கன நேர்த்தியெல்லாம் வந்து நிறைவு செய்வதற்காக